அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4-5 மாதத்துக்கு முன்ன நான் கலைஞர் டிவியில் கலப்பு திருமணத்தை பற்றி பேச கூப்பிட்டாங்க. அவங்க பேச சொன்னதில் மீறி நான் அதிகமாக பேசினேன். இப்போ நான் சொன்னது மாதிரி தான் நடக்குது. நான் அப்பயே சொன்னேன், கலப்பு திருமணம் வேணாமா, சமுதாயத்தில் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னா 2 சமுதாயத்துலேயும் பேசி முடித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அது நல்லாயிருக்கும். காதல் பண்ணுறேன்ட்டு கூட்டிகிட்டு ஓடிட்டா தாய் தகப்பனை அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. தாய் தகப்பன் ரொம்ப பாடுபட்டு சில பேர் தூக்கு பிடிச்சி செத்து போயிடான், சில பேர் மனசை உறுதியாக வச்சுட்டு போய் தொலைட்டுன்னு விட்டுட்டு இருந்துறாங்க. இப்படி 2 ரகம் இருக்குது. இந்த கூட்டிகிட்டு போகிறானே அவனாச்சும் நல்லபடியாக வச்சு காப்பாற்றினா பிரச்சனை இல்லை. இப்போ பாரு, ஒரு வன்னியர் வீட்டு பொண்ணு இப்போ அழுகுது. 2 பிள்ளையை கொடுத்துட்டு என்னையை இம்சை பண்ணுறான், ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க, என்கிட்ட இருந்த நகை நட்டையெல்லாம் பிடுங்கிக்கிட்டாங்கன்றது. இந்த பொண்ணு வன்னியர் வீட்டு பொண்ணு. அந்த கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுவேன் பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவன். இப்போ சொல்லுங்கடா, நான் சொன்னதுக்கு ஜாதி வெறியன் எனக்கு பட்டம் கொடுத்தீங்களே, கிழட்டு பையன் ஜாதி வெறியன் வெறி பிடிச்சி பேசுகிறான்னு. நான் சொன்னது இப்போ நடக்குதா? இப்போ அழுகிறாள் இவ. அன்னைக்கு அந்த வன்னியர் சொந்தத்துக்கு அசிங்கப்படுத்திட்டு ஓடுனால, அப்போயெல்லாம் உனக்கு வன்னியர் சொந்தம் தேவைப்படலைன்னு தானே போனேன். இப்போ வன்னியர் சொந்தங்க என்னை காப்பாற்றுண்டா எப்படி காப்பாற்றுவாங்க? எவனும் காப்பாற்ற மாட்டான். உன் வாழ்க்கை அவ்வளோதான். நான் அன்னைக்கே சொன்னேன், இப்படித்தான் பிள்ளையை கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாளைக்கு விலை மாதாவாத்தான் தெரியவாளுங்க அது பொம்பளையெல்லாம். நான் கண்ணால் நிறையா பேரை பார்த்துருக்கேன். அதை வச்சு தான் அந்த மேடையில் நான் பேசினேன். அதுக்கு என்னை எல்லாரும் சொன்னேன், ஜாதி வெறியன். இப்போ நடக்குதா? நீ கர்மம் காதல் பண்ணுங்கடா, 2 வீட்டார் சேர்ந்து பேசி முடிவு எடுத்து கல்யாணம் பண்ணிக்கங்கடா. நல்லது கெட்டதுன்னா பேசி முடிக்கலாம். இப்போ என்னைய சொன்ன மானங்கட்ட ஈன பிறவிகளே, ஜாதி வெறின்னு என்னைய சொன்னால இப்போ இந்த பிள்ளை நடு ரோட்டில் நின்றுட்டு அழுதுகிட்டு இப்போ ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் விட்டுக்கிட்டு இருக்குது. எல்லோரும் பரப்புகிறாங்க. இப்போ எங்கே போச்சு உங்கள் ஜாதியெல்லாம்? இப்போ போய் அந்த பொண்ணை சரி பண்ணி வச்சு வாழ வைங்க பார்ப்போம். ஏண்டா, உங்களுக்குண்டா தக்காளி சட்னி, எங்களுக்குண்டா ரத்தம். எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தால் ரத்தம். இப்படித்தானடா நீங்கள் ஊடகத்தில் பேசிட்டு தரீங்க. அதை விட இந்த கூட்டி கொடுத்த ஊடகம் இருக்கே, மானங்கட்ட ஊடகம். ஜாதியை பற்றி பேசிட்டான். ஏண்டா, ஜாதியில் தேவர் மட்டும்தான் ஜாதியை பற்றி இருக்கா? உயர்ந்த ஜாதின்னு சொல்லித்தராங்களா? ஒரு காலம் படிப்பறிவில் எதுவுமே தெரியாத காலத்தில் ஜாதியை பெருசாக சொல்லிக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கிடந்தோம். இன்றைக்கி சமுதாயத்தில் இன்றைக்கி நல்ல அந்தஸ்தில் நல்ல மரியாதையோடு வாழ்கிறவன் தேவர் ஜாதி தான். அவளையும் மறந்துட்டு அருவாங்கம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு சண்டையே வேணாம், இன்றைக்கி சந்தோஷமாக வாழணும், பிள்ளைகள்லாம் படித்து நல்லபடியாக போயிட்டாங்க அப்படின்னு மான மரியாதையோடு வாழ்கிறோம். எங்களை மட்டும் ஜாதி வெறிய. நீங்கள்லாம் ஜாதி வெறியன் கிடையாது. ஏன்டா அதை வச்சு படம் எடுக்கிறீங்க ஜாதி வெறியனா? எங்கே ஒரு ஊடகம் இருந்தாலும் பிரச்சனை பண்ணுறீங்க. நாங்களாம் மானம் ஈனம் எல்லாத்துக்கும் அசிங்கப்பட்டுட்டு தானே ஓரமாக ஒதுங்கி நிற்கிறோம். அப்புறம் எங்களையே ஏன்டா இழுத்து பேசுகிறீங்க? இந்த மானங்கட்ட கூட்டி கொடுத்த சேனல்லாம் வச்சுருக்கானே, கூட்டி கொடுத்தவன் தான் சேனல் வச்சு ஆரம்பிக்கிறேன். அந்த சேனலுக்கானக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், உண்மையை கண்டறிஞ்சு விஷயத்தை போடுங்க. தெண்டைக்கு தேவை வாரதெல்லாம். இப்போ நான் இந்த வாரதை வச்சு பேசுகிறேன்ல, எனக்கு நான் சேனல் வச்சு ஒன்றும் நடத்தலை. அதில் வர வருமானத்தை நான் சாப்பிடலை. நான் கண்ணால் பார்த்த வீடியோவை போட்டிருக்கேன். என் ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். நான் மறந்துடுவேன், அது நீங்கள் தேடி கண்டுபிடிப்பீங்க. அதில் அந்த வன்னியர் பொண்ணு பேசுது. நான் இப்போ ஃபேஸ்புக்கில் போட்டு விட்ருக்கேன். போய் பாருங்கள் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு. இதை அந்த சமுதாயத்தில் உள்ளவன் எவன் கூட்டி கொண்டு விட்டானோ அந்த சமுதாயக்காரன் போய் பேசி அந்த பொண்ணை சேர்த்து வைங்க. இல்லாட்டி அந்த 2 குழந்தையோட அந்த பொண்ணு ரோட்டில் தான் தெரியும். இப்போ தெரியுதா நான் சொன்னது? டேய், நீங்களும் பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கேன், நாங்களும் பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கோம்டா. அந்த பாவத்தெல்லாம் எவனும் செய்யாதீங்க. பெண்ணை அழுதான்னு சொன்னால் நீங்கள் குடும்பமே நாசமாக போயிடுவீங்க. தெரியுதா? இப்போ கூட அதுக்கு போடுவேன் கமாண்டு, இவன் ஜாதி வெறி பிடிச்சவன், உனக்கு என்னண்டுவேன். பொதுவில் வந்துட்டால் யார் வேண்டாலும் கேட்பாங்கடா. இப்போ நாங்குநேரில் நடந்த சம்பவத்தை எவனுமே உண்மை போய் விசாரிக்காமல் வெட்டிட்டான். ஏன் வெட்டினா?
உண்மையை போய் நல்லா விசாரிங்க. இப்போ தான் எல்லார் வீட்லேயும் கேமரா இருக்குது, அதெல்லாம் போய் எல்லாம் எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு உண்மையை மட்டும் பதிவு போடுங்கடா. கூட்டி கொடுத்த சேனல்களா, உண்மையை மட்டும் பதிவு போடுங்க. எல்லா பேரும் ஜாதின்னு சொல்லிக்கிட்டு போலியாக சொல்லி எடுத்துடுறான். உண்மையை சொல்கிறவன் ஜாதியை சொல்கிறவன் தானே உண்மையை சொல்லுறான். நீங்களாம் ஜாதியை போலியாக சொல்லிக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் வேணுன்றதை போய் வரிசையில் நிற்கிறீங்க. சலுகை மட்டும் கிடைச்சா மட்டும். எனக்கு அந்த சலுகை வேணும், எனக்கு இந்த சலுகை வேணும். அப்போயெல்லாம் ஜாதியை சொல்லி வாங்க தெரியுது. உங்களுக்கு ஈனமானம் கிடையாது, இப்போ மட்டும் ஜாதி தெரியுது. எல்லாரும் ஒன்று தான் எங்களை பொறுத்தவரை. நாங்கள் ஜாதியை பற்றியெல்லாம் யாரும் பேசுகிறதில்ல. ஊடகத்தான் கிளப்பிடுது. ஊடகமும் அரசியல்வாதம் தான் கிளப்பிடுது. உங்களை தாழ்த்தப்பட்டவன்னு சொல்கிறது, பட்டியலின மக்கள் சொல்கிறத அந்த ஊடகம் தான் சொல்லுது. நாங்கள் யாரும் சொல்கிறதில்ல. நாங்கள் உள்ள சாதியத்தை உள்ளதை தான் சொல்கிறோம். நீங்கள்லாம் வளரணும்டா. நான் இப்பயும் சொல்கிறேன், மரியாதையோடு பேசி மரியாதையோடு இருந்தால் யாரும் ஜாதியை பற்றி பேச மாட்டாங்க. ஏண்டா அன்றைக்கி நாடார் சமுதாயம் பற்றியா இந்தியாவிலேயே நம்பர் 1. ஏண்டா அவங்களுடைய அணுகுமுறை, பேச்சு திறமை, வியாபார திறமை, இதிலெல்லாம் முன்னுக்கு வந்துட்டாங்க. பணம் காசு சேர்த்துட்டா எவன்டான் ஜாதியை பார்க்க போகிறேன். இந்த நாடாருக்கு போய் நான் ஜாதியை சொல்லி யாராச்சும் கேட்குறாங்களா? இல்லை முஸ்லீமுங்க ஜாதியை சொல்லி எனக்கு ஏதாச்சும் அதை கொடுன்னு கேட்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. இந்து சமுதாயத்தில் தான் எல்லாருமே ஜாதியை சொல்லி எனக்கு சலுகை கொடு, அதை கொடு, இதை கொடுன்றேன். இப்போ என்ன நீங்கள் என்ன பிச்சையாக எடுக்கிறீங்க? எல்லோரும் நல்லா தானே இருக்காங்க. கவர்மெண்ட் கொடுக்குற சலுகையெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்கடா, தேவையே இல்லை. எல்லா பேரும் இந்த ஜாதிக்காண்டி தான் சலுகைகளை வாங்குறக்காண்டி ஜாதியை சொல்லி நம்மளை அசுக்கிப்படுத்தி நசுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அரசியல்வாதியும் கவர்மெண்ட்டு தான் காரணம். இதில் வாயில் சொன்னோன்னே ஜாதியை பற்றி பேசிட்டான், உடனே அவன் மேலே ஆக்ஷன் எடுங்க. இப்படியே பொய்யை சொல்லி ஆக்ஷன் எடுக்க தான் வெறியாகி வெளியே வந்து சதக்குன்னு விட்டுறாங்க. கரெக்டுமா? திருந்தி பொழைங்க. இப்போ எல்லாம் எந்த சமுதாயம் ஜாதியை பற்றி பேசுறதில்ல. அவன் பொழைச்சிக்கிட்டு சந்தோஷம் வாழன்னு நினைக்கிறாங்க. நாடக காதல், அதுக்கு தான் சொன்னேன் நாடக காதல். இப்போ தெரியுதா? அந்த பொண்ணு அழுகிறா. வேண்டாம், என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் பாருங்கள் அவள் அழுகிறத. அப்போயெல்லாம் வன்னியரை அசிங்கப்பட மாட்டாங்க. கூட்டிகிட்டு ஓடும் போதெல்லாம் அந்த வன்னியரை அசிங்கப்படுத்திட்டு ஓடுனா, இப்போ வந்து வன்னியர் சொந்தங்க என்னைய காப்பாற்றுங்க. எவன் போய் காப்பாற்றி அவனும் மான மரியாதை தான் அசிங்கப்பட்டுட்டு தானே உட்காந்து நம்ம சமுதாயத்தில் ஒரு பொண்ணு போயிட்டாண்டு. இப்போ எப்படி உன்னை காப்பாற்ற? நீ இப்படியே அழுதுகிட்டே ரோட்டு வழியே தெரிய வேண்டியதாண்டி. இந்த லவ் பண்ணுறதுக்கு பூரான்னு சொல்கிறேன், இதுதான் நடக்கும். நீ மாற்று ஜாதியில் வந்து லவ் பண்ணால் கூட வீட்டில் கூப்பிட்டு 2 குடும்பம் பேசி கல்யாணம் பண்ணிட்டு போங்க, வேணான்னு சொல்லலை. ஓடுனீங்கண்டா உங்களுக்கு இந்த கதி தான். இதை எல்லாரும் ஃபேஸ்புக்கில் போடுங்க, அதிகம் வரட்டும்.